சொல்லுங்க என்னது? அந்த ஆக்சுவலா அது அந்த அந்த இது வந்து அந்த பில்டிங்லாம் வந்து பாகா பீச். அங்க இருந்து இந்த தள்ளி வந்தா இந்த இதெல்லாம் கிளாங்குட்டே. ஸோ ஒரே பீச் தான், நம்ம பேர் மட்டும் கொஞ்சம் பிரிவினை பண்ணி வச்சிருக்காங்க. புறாலாம் பறக்குது, நல்லா இருக்கு. நம்ம பீச் போயிட்டு ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்தா பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா அங்க எதுவும் ஆக்டிவிட்டி வந்து இப்போ இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட் சைட்ல இருந்து. 15ஆம் தேதிக்கு மேல தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க போல. ஸோ ஒரு நாள் அட்வான்ஸாக புக் பண்ணி தான் போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் புக் பண்ணல. ஸோ நாளைக்கு தான் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி பிளான். அதனால பீச்சில் கொஞ்ச நாள் விளையாடிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து இங்கே அஞ்சுனால வந்து சன்செட் பார்க்கலான்னு இந்த கிளிஃப் மேலே ஏறி இருக்கோம். கிளிஃப் பயங்கரமாக இருக்குது, பார்த்தீங்கன்னாலும் தெரியும். சன்செட்டு ஆகும் பார்த்தா க்ளவுட் வந்து நம்மளை ஏமாத்திருச்சு. பட் ஆனால் இந்த ஸ்பாட்டு பயங்கரம். பின்னாடி பீச் தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. இது கிளிஃபு. நாங்கள் கிளிஃபில் உட்காந்துட்டு இங்கே சன்செட் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே சன்செட் தெரியுதா? ஆனால் க்ளவுடுக்குள்ளே போயிடுச்சு சன்னு. அருமையான ஸ்பாட்டாக இருக்குது அஞ்சுனா. ஆனால் நாங்கள் வந்து தெரிஞ்சுலாம் போடலை, தெரியாமல் தான் புக் பண்ணோம். அஞ்சுனா வந்து ஆக்சுவலாக பாகா அந்த கேண்டில் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சுனா புக் பண்ணோம். ஸோ அஞ்சுனாவை சுற்றி பயங்கரமாக இருக்குது, காமாக இருக்குது. அப்புறம் ஸ்பாட்ஸ்லாம் நல்லா இருக்குது. பீச்சும் அன்னைக்கு சாப்பிட வந்தோம் நைட்டு. ஸோ உங்களுக்கு பீச் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா இருக்குது. ப்ளஸ் சன்செட் பார்க்குறதுக்கு நீங்கள் கூகுளில் பார்த்தாலே அஞ்சுனால தான் ஃபஸ்ட்டு காட்டுது. ஸோ இந்த கிளிஃப் மேலே இருந்து சன்செட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இன்னைக்கு சன்செட் இல்லை, அது இந்த க்ளவுட் உள்ள போயிடுச்சு. ஸோ கேமரால தெரியல. சன்செட் ஆகிவிட்டது. ஆனா இன்னைக்கு நமக்கு கொடுப்பனை இல்லை. ஃபுல்லா நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லி கிளவுடி. மேல இல்ல, ஆனா அங்க இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா கிளவுட்ஸ் தான் இருக்கு. அதனால சன்செட் நமக்கு இன்னைக்கு அமையல. அங்க மழையே பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடுல காமி. இங்கெல்லாம் பாருங்க என்ன இருக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி புகை மூட்டமா இருக்கு. புகை மூட்டமா இருக்குது. இங்க இருந்து கிளிஃப்ல இருந்து பீச் வியூ இருக்கு. இந்த பக்கம் ஒரு பீச் வியூ மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு. மேல பாத்தீங்கன்னா கிளிஃப் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க. சன்செட்டுக்கு சூப்பரான பாயிண்ட். கோவால அஞ்சுனா கிளிஃப் அப்படின்னு போட்டாலே இந்த லொகேஷன் காட்டுது. ஒரு நாள் ஈவினிங் வாங்க. ஒரு 5:30 6:15 தான் சன்செட் ஆகுது. ஸோ நீங்க ஒரு 5:30க்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்க ஒரு கஃபே கூட இருக்கு மேல. ஆக்சுவலா இதுக்கு கீழே நாங்க வந்து இதை ஏறணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு இங்க மேல வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இதுக்கு கீழே அப்படியே ஒரு கஃபே மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டே கூட பார்க்கலாம். கீழேயும் ஒரு இடம் இருக்கு. இங்கேயும் நிறைய பேர் இங்க இந்த அங்க எல்லாம் இருக்காங்க. ரூட் வந்து வேற தனியா இருக்கு, அது வெளியே பார்க்கலாம். நீங்க அங்க போறது 2 பேர் நடந்து போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் சன்செட் பார்க்க தான் வந்திருப்பாங்க. அவங்களும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போறாங்க. சோகங்கள் நமக்கு இன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கிளிஃப்ல சன்செட் பார்த்துட்டு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஆம்பியன்ஸை திருப்பி காட்டுறேன். இது இருக்கு, அதாவது வீடு மாதிரி வீடு செட்டப்ல தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணோம்னா, இதுதான் கூகுளில் நாங்கள் இருந்த ஏரியாவை சுற்றி நல்ல ரெஸ்டாரண்ட், ரேட்டட் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே சூஸ் பண்ணோம். நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணதில் ஃபர்ஸ்ட் மாட்ஸோ ஃப்ரை வந்துருக்கு, மசாலா ஃப்ரை. இது என்ன மீன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம்.
நல்லா ராவா மசாலா தூக்கலா இருக்கு. காரம். மேடம் என்ன வந்திருக்கு? பட்டர் ரொட்டி, தால் தட்கா சொன்னோம். தால் தட்கா வந்து ப்ராப்பர் கிரேவி மாதிரி இல்ல, சாம்பார் மாதிரி இருக்கு. லைட்டா அதுல வந்து garlic type கொடுத்திருக்காங்க. ஓகே. ரைஸ் என்ன வந்திருக்கு? ரைஸ் ஜீரா ரைஸ் வந்துருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ஆனா சாப்பிட்டு கொஞ்சம் அரிசி அரிசியா தான் இருக்குது. சாம்பார் மாதிரி இருக்கு. தால் கொஞ்சம் சாம்பார் மாதிரி இருக்கா? இது நான் ரொட்டிக்கெல்லாம் சாப்பிடுற மாதிரி இல்லை. அதே மாதிரி மீனுமே பயங்கர காரம். மசாலா ஃப்ரை பண்ணதுன்னா நல்லா காரமா இருக்கு. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காப்பா? சூப்பர், நமக்கு ஓகே. இது வந்து சிக்கன் கக்கூட்டின்னு ஏதோ கோவா டிஷ்னு இருந்தது ஆர்டர் பண்ணிருக்கோம். இது வந்து சிக்கன் ஹண்டி, நார்மல் சிக்கன் கறி. ஸோ ரெண்டுக்கும் சாப்பிட்டு சிக்கன் கறி சூப்பரா இருக்கு. எது? இந்த கறி பேர் என்ன? சிக்கன் ஹண்டி. சிக்கன் கண்டி வந்து நல்லா இருக்கு. நான் ஜீரா ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஸ்பைஸ் லெவல் எல்லாமே கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. சிக்கன் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அது ஃப்ரையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா கிரேவி டைப்ல வந்திருக்கு. பட் கிரேவி டைப் இது வந்து கோவா டிஷ். இது வந்து கோவா டிஷ். டேஸ்ட் நல்லா இருக்கு. சிக்கனுமே ப்ராப்பரா இருந்திருக்கு. கரெக்டான இதுல இருக்கு. கிரேவி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இங்க கோவால இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா நல்லா குக்காய் தராங்க எல்லா மீட்டுமே. அது ஒண்ணுதான் நல்ல விஷயம். மசாலா முன்ன பின்ன இருந்தாலும் குக்காய் இருக்கிறது நல்லா குக்காய் இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நான்வெஜ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெஜிடேரியன் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சுன்றது தான் மற்றோட ரிவ்யூ. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களோட ரிவ்யூ. ஸோ டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 3,600 சம்திங் இருந்துச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் போய் தூங்க போகிறோம். காலையில் எந்திரிச்சு நார்த் கோவா இதோட முடியுது. இன்னும் சவுத் கோவால தான் மீட் பண்ணுவோம். பார்க்கலாம், சவுத் கோவால பார்ப்போம். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து சவுத். இன்னொன்று என்னன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து நான் இன்னும் பண்ணல. அது இன்னும் சவுத்துல பண்ணுவோம், நார்த்ல பண்ணுவோம் தெரியல. ஆனா பண்ணிட்டு தான் கோவா விட்டு போறோம். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்